அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை 28ஆம் தேதி. இன்று இயற்கை வள தினம் நாளாக கொண்டாடப்படுகிறது. எமது பள்ளி மாணவர்கள் இயற்கை வளத்தை பற்றி அருமையாக பேச முன் வந்துள்ளார்கள். அனைவருக்கும் வணக்கம். இயற்கை வளம் காப்போம். நான் இப்போது அழிந்து வரும் இயற்கை வளம் ஆக்கத்திற்கு ஏற்றது என்பதை பற்றி பேச முன்வந்துள்ளேன். இவ்வுலகம் இனிது, வானம் இனிது, காற்று இனிது, நீர் இனிது, நிலம் இனிது, மழைநீர் இனிது என்று மகாகவி பாரதியார் பாடினார் அன்று. ஆனால் இன்று இந்த நவீன உலகத்தில் மலை மேடுகளை சரிப்பது, காடும் மேடுகளை அழிப்பதை கண்டு உண்டு கழிவுகளை கண்ட இடங்களில் குவிப்பதால் இயற்கை வளங்கள் அழிந்து வருகின்றன. காப்போம் காப்போம், இயற்கையை காப்போம். நம்மை சுற்றியுள்ளவர்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். விளைநிலங்களில் கட்டிடம் கட்டுவதை சட்டத்தின் துணை கொண்டு தடுத்து நிறுத்த வேண்டும். காக்கை குருவி எங்கள் ஜாதி, காடும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டும் என்று பாரதியாரின் கவிதை மீண்டும் பாடுவோம். நாட்டின் மறு சுழற்சி முறையை பயன்படுத்துவதன் மூலம் இயற்கை வளங்களை பாதுகாக்க இயலும். பூ இயற்கை, பூமிக்குள் இருக்கும் தண்ணீர் இயற்கை. மலை இயற்கை, மலையில் இருந்து விரும் அருவி இயற்கை. அருவி சேரும் ஆறு இயற்கை. ஆறு சேரும் கடல் இயற்கை. கடலில் இருந்து வரும் மேகம் இயற்கை. மேகத்தில் இருந்து வரும் மலை இயற்கை. நிலங்களை வளப்படுத்துவோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 28ஆம் நாள் உலக நில வள பாதுகாப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளில் இயற்கை வளத்தை பாதுகாக்க நம்மால் முடிந்த முயற்சியை செய்வோம். சூரிய ஒளி ஒன்றுதான் மாசுபடுத்துவதில்லை. காரணம் அது நம்மை சுட்டெரிப்பதாலோ என்னவோ. விலை மதிப்பில்லா இயற்கை வளத்தின் சிதைத்தல். இன்று விலை கொடுத்து நோயினை வாங்கி வந்தோம். ஆக மொத்தத்தில் இயற்கை பழி தீர்த்து கொண்டு விட்டோம். இன்னலுக்கு ஆட்பட்டு கிடைத்ததென்றோம். இனி நாம் செய்ய வேண்டியதென்ன? இயந்திரங்களின் இரைச்சலுக்கு பழகிவிட்டோம். நம் செவிகள் அழிந்து வரும் இயற்கை வளத்தின் அவலோசைக்கு செவி சாய்த்தாலே போதுமே. நாம் அனுபவிக்கும் இயற்கை வளத்தின் நம் சந்ததிகளுக்கும் விட்டு செல்லலாமே. நன்றி வணக்கம்.